ஆன்மீக அன்பர்களே, திருவேற்காட்டில் வசிக்கும் சுவாமிஜி என்ற ஜோசியர் மூல நட்சத்திரத்தின் சிறப்பு பற்றி சில குறிப்புகள் இங்கே கொடுத்திருக்கிறார். அவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். மூல நட்சத்திரத்தின் அதிதேவதை தென்மேற்கு திசையின் கடவுளும் அஷ்டதிக்கு பாலகர்களின் ஒருவருமான நிருத்தி ஆவர். மூல நட்சத்திரத்தின் பரிகார கடவுள் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆவர். மூல நட்சத்திரத்தின் பரிகார விருட்சம் மாமரம் ஆகும். மூல நட்சத்திர அன்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று ஜோதிட சாஸ்திரம், ஜோதிடர்கள் அல்ல, ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. மன உறுதி படைத்தவராக இருப்பார்கள். எந்த செயலையும் செவ்வனே முடிக்கும் ஆற்றல் படைத்திருப்பார்கள். அன்பு, சாந்த குணம் உள்ளவர்கள். பகைவர்களை எளிதில் வெல்லும் ஆற்றல் உடையவர்கள். எச்சரிக்கை உணர்வு மிகுந்தவர்கள். தர்மவானாகவும் செல்வமிக்கவராகவும் கௌரவத்தோடு பழகுபவராகவும் சுற்றத்தாரோடு அனுசரித்து வாழ்பவராகவும் விளங்குவார்கள். கடவுள் பக்தி நிறைந்தவர்கள். ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்ற பழமொழி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு வருகிறது. மூலத்தில் பிறந்தவர்கள் புத்திசாலித்தனம், நிதானம், மன வலிமையினால் தன்னை பாதிக்க வரும் பிரச்சனைகள், எதிர்ப்புகள், போட்டிகள் அமைதியான முறையில் தன்னை நெருங்க விடாமல் செய்து விடுவாள் அந்த பெண். அதாவது நிர்மூலமாக்கி விடுவார் என்று சொல்லப்படுகிறது. இதுவே இந்த பழமொழியின் உண்மை தத்துவமாகும். மூல நட்சத்திரத்தில் பிறந்த பல பெண்கள் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மூலம் குறித்து பயம் வேண்டாம் என்று சொல்வதுதான் சரியாகும். மூல நட்சத்திரத்தில் உள்ள பெண்ணை திருமணம் செய்தால் மாமனாருக்கு ஆகாது என்ற மூட நம்பிக்கை வைத்து சில ஜோசியர்கள் கவனம் சாஸ்திரம் அல்ல கூறிக்கொண்டு வருகிறார்கள். இதனால் மூல நட்சத்திரத்தில் பிறந்த நிறைய ஆண் பெண் இரு இனம் உள்ளவர்களுக்கும் திருமணம் நடைபெறாமல் தடங்கல் நிலை ஏற்படுத்தி உள்ளனர். இப்படிப்பட்ட நட்சத்திரம் உள்ளவர்களின் திருமண தடங்கல் கிரகங்களினால் அல்ல, சில ஜோதிடர்களால் தான் என்பது தங்களுக்கு சிந்தனைக்கு வைத்துள்ளேன். இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ பேர் மூல நட்சத்திரம் உள்ள பெண்ணை திருமணம் செய்து வீட்டில் உள்ள மாமனார்கள் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக சீரும் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருட்டு அறையில் உள்ள இந்த சமுதாயத்திற்கு உங்களைப் போன்ற தொண்டு செய்யும் உள்ளம் உள்ளவர்கள் இருளை அகற்றும் விளக்கமாக இருந்து செயல்பட வேண்டுமென வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. இப்படிக்கு சுவாமிஜி. இதை உங்களுக்கு பகிர்வதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.